எல்லாம் வல்ல சொக்கநாத பெருமானின் பொன்னார் திருவடிகளுக்கு எளியேன் மனம் மொழி மெய்களாலான பணிதல்களை திக்கு நோக்கி செலுத்தி மண்ணுறத் தெண்டனிட்டு பணிந்து மகிழ்கின்றேன். எம்மாருயிராம் எழில் மாசிலாமணியை அம்மா பெறுதற் கரிதன்றே சும்மா இருந்தாரே பெற்றார் மற்றெவ்வுலகில் யாரே வருந்தாது பெற்றார் மணி என்று எங்கள் குருமகா சன்னிதானத்தின் பொன்னார் திருவடிகளுக்கு எளியேன் மனம் மொழி மெய்களாலான பணிதல்களை அவர்கள் இருக்கும் திக்கு நோக்கி தெண்டனிட்டு மண்ணுற பணிந்து வணங்கி மகிழ்ந்து எழுகின்றேன். இந்த நாள் ஒரு நன்னாள், பொன்னாள், இனிய நாள். வருடந்தோறும் வருகின்ற கார்த்திகை மாதத்தின் சோமவாரமாகிய திங்கட்கிழமைகளில் திருக்கடவூரில் 1008 சங்குகளில் 360 மூலிகைகளை கொண்டு புனித நீர் நிரப்பி அதை கொண்டு சாயங்கால அந்த பிரதோஷ வேளையிலே சாயங்காலத்தில் அமிர்தகடேஸ்வரருக்கு அபிஷேகித்து அந்த புனித நீரை அபிஷேகித்த புனித நீரை உங்களுக்கு இங்கே பிரசாதமாக வழங்குவதற்காக எல்லாம் வல்ல திருவருளும் தர்மயாதீனத்தின் குருமகா சன்னிதானங்களின் குருவருளும் கூட்டுவிக்க எளியேன் உங்கள் முன்னால் இருக்கின்றேன். நமது சிவாச்சாரியார் மிக அழகாக அவர்கள் திருக்கடவூரின் வரலாற்றையும் அந்த மூர்த்தி தலம் என்கின்ற அந்த சிறப்பையும் அவர்கள் பேசினார்கள். இது ஒன்றும் பேசுவதற்காக பேச்சு திறமையை காட்டுவதற்காக உள்ள மேடை அல்ல. நீங்கள் முப்போதும் திருமேனி தீண்டி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பெரும் புண்ணிய பேற்றை பெற்றவர்கள். உங்களுடைய கரங்களால் நீங்கள் அந்த புனித நீரை வழங்குவதற்காக வரவேண்டும் என்றும் இறைவனுடைய அந்த பேரின்ப அனுபவத்தை பக்தர்களுக்கு தர வேண்டும் என்றும் குருவருளும் திருவருளும் கூட்டுவிக்க நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். இவர்கள் பூர்வாசிரமத்தில் எளியேன் பிறந்த அந்த பிள்ளையார்பட்டி கிராமத்தில் வேதாகம கல்வி பயின்றவர்கள், பிச்சை குருக்களிடம் வேதாகம கல்வி பயின்றவர்கள். திருக்கடவூரில் டிஆர் விஸ்வநாத குருக்கள் என்று பெயர் பெற்ற அந்த மகானின் அருந்தவ புதல்வர். அத்தகைய ஒரு பெரும் சிறப்பே நமக்கு அவர்களுடைய அந்த வருகையை சிறப்பித்து கொடுக்கின்றது. நீங்கள் இங்கே வந்து பிரசாதம் கொடுப்பதே பெருஞ்சிறப்பு. அதைத்தான் குருவருளும் திருவருளும் எளியேனும் அதற்கு ஒரு துணைப்பொருளாக வந்து தம்பிரான்கள் இந்த சமய அனுபவங்களை இப்படி பெற வேண்டும் என்பதற்காக குருவருள் கூட்டுவிக்க எளியேனும் வந்திருக்கின்றேன். இங்கே போன வாரமும் எளியேன் வரவேண்டிய ஒரு குருவருள் சூழ்நிலை மகா சன்னிதானத்தின் அருளானையின் வண்ணம் எளியேன் வந்திருந்தேன். இந்த வாரமும் வரவேண்டிய ஒரு சூழ்நிலையை குருவருள் ஆணை பிறப்பிக்க எளியேன் வந்திருக்கின்றேன். இறைவனுடைய பெருமையை நாம் எவ்வளவு சுவைத்து பேசினாலும் அது குறைவதே கிடையாது. மொழி என்பது நாம் பேச பேச தீர்ந்து போகாது, அது வளர்ந்து கொண்டே இருக்கும். கம்பனின் பெருமையை கம்பன் கழகங்கள் எவ்வளவு பேசியும் இன்னும் பேசிக்கொண்டே இருப்பது போல ராமனுடைய அந்த சிறப்பு தோல் வண்ணமும் அந்த மேல் வண்ணமும் அவனுடைய அருள் வண்ணமும் பேசி மாளாமல் அது வளர்ந்து கொண்டே இருப்பது போல இறைவனுடைய பெருமை என்பது நாம் பேச வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். அத்தகைய ஒரு பெரும் வாய்ப்பாக இந்த நன்னாளில் இந்த சங்காபிஷேக பெருமையை அவர்கள் கூறியது போல நாம் மீண்டும் பேசி நினைந்து அதை எண்ணி மகிழ்ந்து உலகத்தில் முதலில் சங்காபிஷேகம் என்கின்ற ஒரு அபிஷேக முறையை தோற்றுவித்தது திருக்கடவூரில்தான். அந்த சங்காபிஷேகம் தொடர்ந்து நடந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் குருவருள் திருவருள் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர்கள் சொன்னது போல சரபோஜி மன்னன் அந்த திரு மெய்ஞானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த திருக்கடவூர் மயான திருத்தலத்தில் இருந்துதான் நித்திய அபிஷேகத்திற்கு அமிர்தகடேஸ்வரருக்கு நித்திய அபிஷேகத்திற்கு இன்றும்
அபிஷேக தீர்த்தம் எடுத்து வரப்படும். அங்கே இருக்கக்கூடிய அந்த திருக்கடவுர் மயானத்து அந்த தீர்த்த கிணறிலிருந்து அந்த தீர்த்த சங்கிரகணம் செய்யப்பெற்று அது நித்தமும் மாட்டு வண்டியில் இங்கே அமிர்தகடேஸ்வரருக்கு கொண்டு வந்து அதை இன்றும் அப்படித்தான் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஒரு முறை திருக்கடவுர் மயானத்தலத்தில் அந்த சரபோஜி மன்னன் அங்கே சென்றிருந்த போது, ஏன் நீங்கள் திருக்கடவுர் மயானத்து சுவாமிக்கு அந்த பிரம்மபுரீஸ்வரருக்கு ஏன் நீங்கள் இந்த நீரை அபிஷேகம் செய்வதில்லை என்று அவன் கேட்கின்றான். அது மரபு இல்லை என்று சிவாச்சாரியார் பெருமக்கள் சொல்கின்றார்கள். நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டும் என்று அவன் கட்டளையிடுகின்றான். அதை மீற முடியாமல் சிவாச்சாரியர்கள் பிரம்மபுரீஸ்வரருக்கு அபிஷேகிக்கின்றார்கள். இந்த திருக்கடவுர் மயானத்து அந்த தீர்த்தம் அமிர்தகடேஸ்வரருக்கே உரியது. அதை பிரம்மபுரீஸ்வரருக்கு செய்ய அவரின் அந்த பானப்பகுதி பின்னப்பட்டு விடுகிறது. அதனால் அந்த மன்னனுக்கு மேக நோய் வந்து விடுகிறது. இது இப்படி நடந்தவுடன் மன்னன் பயந்து விடுகின்றான். நான் என்ன செய்வது என்று அவன் தவிக்கின்ற போது, அசரீரியாக ஒவ்வொரு வருடத்து கார்த்திகை சோமவாரங்களில் அமிர்தகடேஸ்வரருக்கு 1008 சங்குகளால் நீ அபிஷேகித்து வர வேண்டியது, மூலிகைகள் நிரப்பி 360 மூலிகைகள் நிரப்பி நீ அபிஷேகம் செய்து வர வேண்டியது என்று அசரீரி கேட்க, அது இன்று வரையும் தொடர்ந்து நடந்து வருகின்றது. அப்படி அவன் செய்ய அவனுக்கு அந்த நோய் குணமானது என்பது வரலாறு. நாமும் பிரார்த்தனைகளை செய்து கொண்டு உடல் நோயும் உளநோயும் தீர்வதற்காக இது நமக்கு அங்கே நேற்று அபிஷேகிக்கப்பட்டு எல்லோருக்கும் விநியோகம் செய்யப்பட்ட அந்த புனித நீர் உங்களுக்கு இறைவனுடைய அந்த ஆவுடையிலிருந்து நேரடியாக பிடிக்கப்பட்டு அந்த குடத்தில் சன்னிதானங்களிடம் காண்பிக்கப்பட்டு இங்கே எடுத்து வந்து உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. சென்னையில் பல பணிகள் காரணமாக நீங்கள் இங்கே இருந்து அங்கே வர முடியாது என்பதால் குருவருளும் திருவருளும் உங்களுக்காக எளிவந்த கருணையாக இதை இங்கே கொண்டு வந்திருக்கின்றது. அந்த ஒரு நினைவையும் போற்றி, காலசம்ஹாரமூர்த்தி மரணத்தை வென்றவர், மிருத்யுஞ்சயர் என்பது வாக்கு. மரணத்தை வெல்ல முடியுமா? கேள்வி. வென்றவர் இருக்கிறார், மார்க்கண்டேயர். அந்த தளத்திலேயே நாம் எப்படி வெல்வது? கின்னோ மிருத்யு கரிஷ்யதி என்று மார்க்கண்டேயர் அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தை செய்து வைத்திருக்கின்றார். என்னை யமன் என்ன செய்துவிட முடியும் என்று கேட்கின்றார். மரண பயத்தை யார் வெல்கின்றாரோ அவர் மரணத்தை வென்றவராகின்றார். மரணத்தை நாம் ஒரு நிகழ்வில் கடந்து செல்வது போல இந்த உடல் இங்கே விடப்பட்டு உயிர் இன்னொரு நிலைக்கு போகின்றது என்கின்ற அந்த உணர்வை நாம் பெற்றுவிட்டால் நாம் மரணத்தை வென்றுவிட்டோம். வழிகளை நாம் மிக எளிமையாக எடுத்துக்கொண்டு விட்டால் நாம் மரணத்தை வென்றுவிட்டோம். அந்த ஒரு உணர்வை தருவதற்காகத்தான் காலசம்ஹார மூர்த்தியாக அங்கே யமனை உதைத்து, என் அடியவரை நீ உன் மரண துன்பத்தால் துன்புறுத்த இயலாது என்பதை பாலாம்பிகை சாட்சியாக அவர் காட்டுவதுதான் அந்த காலசம்ஹாரமூர்த்தி கோலம். இதை திருமூலர் இப்படி சொல்லுவார் ஒரு பாடலில். அது ஒரு குறியீடு என்பார். எப்படி அது ஒரு குறியீடாகும்? காலன் என்கின்ற சொல் மரணதேவனை குறிக்கும், கால் என்கின்ற சொல் காற்றை குறிக்கும். தமிழில் கூற்றை உதைக்கும் குறியதுவாமே என்கின்ற அந்த திருமந்திர பாடலில் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கின்ற காற்றை பிடிக்கும் கருத்தறிவாரில்லை. காற்றை பிடிக்கும் கருத்தறிந்தால் கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே என்று பேசுவார். இங்கே காலசம்ஹாரமூர்த்தி எப்படி காட்டுகின்றார்? தன் காலால் காலனை உதைத்த அந்த கோலத்தை காட்டுகின்றார். திருமூலர் எப்படி சொல்கின்றார்? அதற்கு விளக்கம் எப்படி? அது ஒரு குறியீடு. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கின்ற காற்றை பிடிக்கும் கருத்து அறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கருத்து அறிந்தால் கூற்றை உதைக்கும் குறியதுவாமே என்று பேசுகின்றார். இப்படி அட்டவீரட்ட தலங்கள் எல்லாவற்றிற்குமே அவர் ஒரு புதிய ஒரு விளக்கத்தை, புது பார்வையை, அது ஒரு குறியீடு என்று திருமூலர் சொல்லி வைத்திருக்கின்றார். முப்புறம் எரி செய்தார் என்பார் மூடர்கள்.
முப்புறமாவது மும்மல காரியம் என்று பேசுவார். நீ முப்புறம் அது தங்கம் வெள்ளி பொன் தாமிரம் இப்படி இரும்பு கோட்டையாக 3 கோட்டைகளை கட்டி வைத்துக் கொண்டு அசுரர்கள் ஆட்டி படைத்தார்கள் என்று சொல்லுவது அது தனியே அல்லடா. உன்னது அந்த ஆணவம் கண்மமாகிய அந்த மும்மலங்களை எரிப்பது தான் அவர்கள் தான் அசுரர்கள் என்று குறியீடாக சொல்லுவார். அப்படித்தான் திருக்குறுக்கை வீரட்டத்தில் காமனை எரித்த வரலாற்றையும் அவர் குறியீடாக சொல்லுவார். காமனை நாம் இந்த 2 வீரட்ட தலங்களும் நமது ஆதீனத்தின் 2 ஒன்று, கூடவே இந்த பரசலூர் வீரட்டத்தலமும் நமது ஆதீனத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை நாம் குருவரும் திருவருளும் நமக்கு தந்துள்ளது. அப்படிப்பட்ட அந்த குறியீடான ஒரு செய்தியை நாம் உணர்ந்து கொண்டால் மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பை நாம் பெறுகின்றோம். இந்த உலகத்தில் திருநாவுக்கரசர் அதை சாதித்து காட்டியவராக இருக்கின்றார். மன்னன் சமய வரலாற்றில் பக்தி இலக்கிய காலகட்டத்தில் அவர் சமண சமயம் சார்ந்து தனது சகோதரியால் வேண்டப்பட்டு இறைவனிடம் வேண்டப்பட்டு அந்த சூளை நோய் தரப்பட்டு அவர் சைவ சமயம் சார்கின்ற அந்த தருணத்திலே மன்னன் அவனை துன்புறுத்துகின்ற போது நாமார்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம் என்று அவர் பேசுகின்றார். இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்ட காரணத்தினால் எனக்கு யமபயம் ஒரு பொருட்டல்ல என்பதை நமக்கு வாழ்ந்து காட்டியவராக திருநாவுக்கரசர் இருக்கின்றார். அப்படி மரண பயத்தை நாம் போகச் செய்ய வேண்டும் என்றால் ஒரு புனிதமான ஒன்றை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் நான் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றேன் என்றால், காரைக்குடியில் அழகப்ப செட்டியார் என்று ஒரு பெரிய வள்ளல் ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னுடைய 39வது வயதிற்குள் கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஏக்கர் நிலத்தை அங்கே காரைக்குடியில் அரசாங்கத்திற்கு கொடுத்து அங்கே பொறியியல் கல்லூரி, விளையாட்டு கல்லூரி, மேலாண்மை கல்லூரி, கலைக்கல்லூரி அவர் காலத்தில் ஆரம்பித்து வைத்தார். ஒரு மத்திய பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் அவருக்கு இருந்தது. அதனால் அங்கே மத்திய மின்வேதியியல் கழகத்தையும் அவர் தோற்றுவிப்பதற்கான ஒரு காரியத்தையும் சார் எல்லாம் தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில், முன்னோர்கள் சேர்த்ததல்ல, தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் சம்பாதித்த இந்த செல்வத்தை அப்படியே கொடுத்தார். அது மட்டுமல்ல, அந்த பொட்டை காட்டில் காரைக்காட்டில் புற்றுமண்ணும் பாம்பும் விளையாடி கொண்டிருந்த அந்த காரைக்காட்டில் அவர் அந்த நிலத்தை கொடுத்ததெல்லாம் பெரிய விஷயம் அல்ல. இங்கே சென்னையில் கிண்டியில் அங்கே ராஜ்பவனுக்கு எதிரே இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தின் அடுத்து மெரினா கேம்பஸ், அதாவது சென்னை பல்கலைக்கழகத்தின் ஒரு பிரிவு ஒன்று இருக்கின்றது, கிண்டி கேம்பஸ் என்று சொல்லுவார்கள். அந்த கிண்டி கேம்பஸ் அவர் கொடுத்தது, அவருடைய சொந்த இடம், அது அவர் அரசாங்கத்திற்கு கொடுத்தது. எவ்வளவு பெரிய இடத்தில் எவ்வளவு பெரிய இடத்தை அவர் கொடுத்திருக்கின்றார் என்பது நீங்கள் அந்த விஸ்தீரணத்தை பார்த்தால் தெரியும். அவருக்கு எலும்புருக்கி நோய் வந்துவிட்டது. அவர் வேகமாக நடந்தால், அழுந்தி நடந்தால் கால் ஒடிந்துவிடும், எலும்பு முறிவு ஏற்பட்டுவிடும். ஒரு துன்பமான சூழ்நிலை, உடம்பில் அவ்வளவு வேதனை, படுத்திருந்தால் வலிக்கும், அமர்ந்திருந்தால் வலிக்கும், நடந்தால் வலிக்கும். அப்படிப்பட்ட சூழலில் அவர் ராஜாஜிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நான் இருப்பதே எனக்கு தொல்லையாக இருக்கின்றது, மரணம் எனக்கு மிக பெரிய பரிசாக கூடும், நான் என்ன செய்யட்டும், தற்கொலைக்கு இங்கு வழியில்லை, நமக்கு அது விதிக்கப்படவில்லை, அதனால் நான் இதை பொறுத்து கொண்டு இருக்கின்றேன், நான் என்ன செய்யட்டும் என்று ராஜாஜிக்கு கடிதம் எழுதுகையில் ராஜாஜி அவருக்கு பதில் கடிதம் எழுதுகிறார். நீங்கள் உங்கள் மனதை எதில் மகிழ்ச்சி தருமோ, உங்களுடைய மனது எதில் லயிக்குமோ அதில் ஈடுபடுங்கள், அதில் ஈடுபடுத்துங்கள் என்று அவர் ஒரு வழியை காட்டுகின்றார். அழகப்ப செட்டியார் என்ன செய்கின்றார், அதை அவர் எழுதிய அந்த வாசகத்தை தான் அவருடைய அந்த இறுதிக்கடன் நடந்த இடத்தில் கல்வெட்டாக பொறித்து வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய மகிழ்ச்சி என்பது 1000 மாணவர்கள் கல்வி பயில்வதும் அவர்கள் இந்த இடத்தில் விளையாடி திரிவதையும் பார்ப்பதே என்னுடைய மகிழ்ச்சி என்று அவர் சொல்கின்றார். அந்த பவநகர் ஸ்டேடியம் என்று ஒரு இடத்தை கட்டி அதில் அவர் படுக்கையிலேயே படுத்து கிடப்பார். அவருக்காக
காலையிலிருந்து மாலை வரையும் அந்த பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் விளையாடுவதைப் போல அந்த ஆசிரியர்கள் ஏற்பாடு செய்து வைத்திருந்தார்கள் என்பார்கள். காலையில் முதல் பீரியடிலிருந்து மாலை கடைசி பீரியட் முடியும் வரையும் ஏதாவது ஒரு வகுப்பு அங்கே விளையாண்டு கொண்டே இருக்கும். அந்த மாணவர்களை பார்த்து கொண்டே அவருடைய வேதனையை மறந்ததாக அவர் பதிவு செய்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை, அது இறைவனுடைய அந்த அருள் மாணவர்களின் கல்வியில் இருந்ததாக அவர் கருதுகின்றார். அப்படி அழகப்ப செட்டியார் நமக்கு ஒரு வழியை காட்டி, நாம் பாரதி பின்னால் பேசுவானே, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பேசுவான், அண்டச்சத்திரம் 1000 கட்டல் என்று அவன் சொல்லி வைத்த அந்த ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்த அந்த நிகழ்வு தான் இறைவனை கண்ட நிகழ்வாக அவர் அங்கே பதிந்து வைக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வோடு இங்கே நமக்கு மரணத்தை வெல்வதற்கான ஒரு வாய்ப்பையும், நம் பெரியோர்கள் காட்டிய அந்த பாதையில் நாம் செல்வதற்கான ஒரு பெரும் ஒரு வாய்ப்பையும் குருவருளும் திருவருளும் நமக்கு தந்து, உங்களுக்கு இந்த சங்காபிஷேக பிரசாதமும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி, இந்த நல்ல நிகழ்வில் எளியனையும் ஒரு பொருளாக்கி உங்கள் முன் சில வார்த்தைகளை பேச வைத்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நம பார்வதி நாடுடைய சிவனே போற்றி, எல்லாத்தவர்க்கும் இறைவா